ஹலோ கைஸ். இன்னைக்கு நம்ம என்ன எபிசோட பார்க்க போறோம்னா, டேஞ்சர் இன் மை ஹார்ட் சீசன் 1 7th எபிசோடு தான். நிறைய பேர் கீழே கமெண்ட் செக்ஷனில் ப்ரோ கோல்டன் டைம் அனிமி போடுங்க அப்படின்னு கேட்டிருக்கீங்க. ஓகே, கண்டிப்பாக கோல்டன் டைம் போடுறேன். இந்த அனிமியை முடிச்சுட்டு போட்டால் நல்லாயிருக்கும்னு நினைக்கிறேன். அதனால் கொஞ்சம் வெயிட் பண்ணுங்கள். நானும் முடிஞ்ச அளவுக்கு இந்த அனிமியை சீக்கிரமாக முடிக்க ட்ரை பண்ணுறேன். சரி வாங்க தொண பேசாமல் வீடியோக்குள்ளே போகலாம். இந்த இன்டர்நெட்டில் இவளை பற்றி எதாவது தேடி பார்க்கலாமா? அவள் க்யூட்டான மாடல், கண்டிப்பாக அவளை பற்றி எதாவது எழுதியிருப்பாங்க. ஆமாம், இவளை பற்றி நிறைய பேர் ரிசர்ச் பண்ணியிருக்காங்க. என்ன இவ அக்லியா? முட்டா பசங்க. இவ டிவி ஷோவில் இருக்காளா? எனக்கு இது தெரியாதே. ஐயோ, டிவி ஷோ வேறு முடிய போதா? என்னாச்சு? இந்த டிவி ஷோ வேறு முடிஞ்சு. சரி. ஆ, நிஜமாலே இந்த எக்ஸசைஸ்லாம் பண்ணணுமா? இதெல்லாம் பண்ணுறக்கு கடுப்பாக இருக்குது. நிஜமாவா? ஆமாம். எப்படியாவது நான் ஃபஸ்ட்டு போகலைனாலும் பரவாயில்ல, லாஸ்ட்டு போகாமல் தான் சரி. இவரையாவது முந்திட்டு போகணும். எப்படியாவது ஓடிரே. ஒரு நிமிஷம் நில்லு அப்படின்னு சொல்ல, அதெல்லாம் முடியாது. என்னடா இவ பண்ணுறா? டிஷர்ட்டை திருப்பி போட்டிருக்கம்மா நீ? ஆமாம்ல, டிஷர்ட் திருப்பி போட்டிருக்க. இதை புடி. எப்படியோ மாற்றிடு. எனக்கு வேறு வயிறு வலிக்கிற மாதிரி இருக்குது. என்னாச்சு இங்கே நின்ட்ட? உன்னோட லெஃப்ட் சைடு ஐயா பாரு. லெஃப்ட் சைடு ஐயா? ரைட்டரா லெஃப்ட்டுங்கிறாளா? அப்படின்னு கை கொடு அப்படின்னு இந்தா. சரி வா கிளம்பலாம். ஆமாம், இன்னைக்கு ரொம்ப நல்லா இருந்துச்சுல? பரவாயில்ல. நிஜமாலே கை கொடுத்தாளா? பொண்ணுங்கக்கிட்ட கை கொடுக்காதா? சே, நான் என்னென்னமோ வச்சுக்கோ. இது அவளோட டிஷர்ட் ஆச்சு. அப்போ என்னோட டிஷர்ட் அவட்ட இருக்கு. இது எப்படி அவட்ட சொல்கிறது? எல்லாத்துக்கு முன்னாடி சொல்லவும் முடியாது. இச்சிகோன்னு என் பேரை போட்டால் அவ்வளோதான், என் சோழியை முடிச்சிருவானுங்க. ஐயோ, டிஷர்ட் வேறு எட்டு போட்டாலே. இப்போ என்ன பண்ணுறது? இவனா கண்டிப்பாக இவன் போய் என் டிஷர்ட்டை பார்த்தா எல்லாத்துக்கிட்டே உலகவான். சார், நான் அந்த சம்பவம் போடுறேன். இப்போ ஏதாவது அவளுக்கு சிக்னல் கொடுக்கணும். இங்கே பாரு, உன் டிஷர்ட்டை பாரு. சார் அங்கே பாருங்கள், அவன் இதெல்லாம் அந்த கடவுள் பார்த்துப்பேன்னு சொல்கிற மாதிரி பண்ணுறான். சார் அப்படி இல்லை. இப்போயாவது எப்படியா அவட்ட சொல்லணுமே. நீ வேற ஏன்டி இப்படி பண்ணுற? ஜஸ்ட்டு மிஸ்ஸு. ஒவ்வொரு தாட்டியும் அவள் அதை பேரை மறைச்சிட்டு இருக்கா. இது மட்டும் வெளியே தெரிஞ்சு சோழி முடிஞ்சு. இவளே கூப்பிட்றா. இல்லை வேலை. இதை இவ எப்போ நோட் பண்ணா தெரியல. பட் பரவாயில்ல, கிடைச்சது நல்லது தான். எந்த டைமில் நோட் பண்ணானே தெரியலையே. சரி. இங்கே பாரு, அரிசி இதில் இருக்குது. சரி வா, உன்னோட ஹைட்டை செக் பண்ணுவோம். இவ ரொம்ப பக்கத்தில் இருக்க ஒரு மாதிரி இருக்குது. இல்லை, ஃபஸ்ட்டு ஓ ஹைட்டை செக் பண்ணுவோம். அடுத்தது ஏன் ஹைட்டை செக் பண்ணலாம் அப்படின்னு சொல்லி. உன்னோட ஹைட் பார்த்தீங்கன்னா 193. ஓகே, இப்போ உன்னோடது? இல்லை, நீ உண்டு தானே போதும். வெயிட்டை பார்த்தியா? இல்லை, நான் பார்க்கல. பார்த்த தானே? ஆமாம் பார்த்தேன். சரி. நேற்று ஏன் அவன் இப்படி பண்ணான்னு தெரியல. இது வரைக்கும் எனக்கு எதுவும் புரியல. அவள் ஒரு டிவி ஷோவில் நடிக்க போகலாமா? மூவியில்? நிஜமாலே நீ அந்த மூவியில் நடிக்க போறியா? ஆமாம். ஒரு ரியல் மூவியில் நடிக்க எவ்வளோ பெரிய விஷயம் தெரியுமா? நிஜமாவா? ஆனால் அவள் சோகமாக இருக்கிற மாதிரி தெரியுது. நிறையா பேர் அட்டென்ஷன் அவளுக்கு பிடிக்கலன்னு நினைக்கிறேன். எல்லோரும் வந்து உட்காருங்க. இந்த வாரத்துக்கான சீட்டை மாற்ற பாக்ஸ் வந்துடுச்சு. எல்லோரும் உங்களுக்கான சீட் எடுத்து உங்கள் டேபிள் எடுத்து வச்சுக்கோங்க. எனக்கு ஜெனரலோட சீட்டு கிடச்சிருச்சு. ஹீரோ எப்படியாவது ஏமாடா என் பக்கத்தில் வரணும். போச்சா? இந்த முட்டா அப்போ என் பக்கத்துலையா? ஷிப், என் பக்கத்தில் யார்? ஓகே, ஹரணா தானே? அவள் பிரச்சனை இல்லை. போர்டு வேறு தெரிய மாட்டேங்குது. இவள் வேறு நடந்துகிட்டே இருக்கா. நான் இன்னும் இவ்வளோ பார்க்குறேன்னு நினச்சிட்டாரேன். நான் போர்டை தான் பார்க்குறேன். என் புக்கை நான் வரேன்ட்டேன். முட்டா பையில உன் புக்கு கீழே தான் இருக்குது. ஏமாத்தாத. என்ன பண்ணுறதுனே தெரில. சாரி, நான் போர்டு தெரியல. ஓ பரவாயில்ல, இந்த எந்த பார்த்து எழுதிக்கோ. சேட் இதை பற்றி பேசலாம். முட்டா பையன். இவ ஏன்டா கோவப்படுறா? நீ வரலையா? ஏமாடா நீங்கள் கிளம்புங்க. இவ ஏன் இவ்வளோ கோவமாக இருக்கா? நான் எதாவது தப்பாக பண்ணிட்டேனா? உனக்கு ஒரு விஷயம் தெரியுமா? அவள் தானே அழகாக இருக்கா, நான் அழகாக இல்லை தானே? என்ன சொல்கிற? புரியல. ஆனால் நான் உன்னை தான் பார்த்துருந்தேன். என்ன சொன்னேன்? நம்ம ஹீரோ. ஐயோ, தெரியாமல் சொல்லிட்டேனே. டீச்சர்கிட்ட நான் சொல்லிட்டேன் அப்படின்னு சொல்ல இவங்க 2 பேர் வெக்கப்பட்டுருக்காங்க. ஓ, போர்டு தெரியாதனால்தான் நீ என்கிட்ட பார்த்துட்டே இருந்தியா? ஆமாம். நீ அந்த மூவியில் நடிக்க போறியா? ஆமாம், அந்த மூவியில் நான் நடிக்க போகிறேன். வேறு லெவல் தெரியுமா? அந்த டேரக்டர்கிட்ட நான் நினச்சி எனக்கு ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. ஆனால் மற்றவங்க முன்னாடி ஒரு சோகமாக இருந்தாலும் இப்போ நல்லா தானே பேசுகிறா. அதேமாதிரி நான் ஒரு லைனை ப்ராக்டிஸ் பண்ணிருக்கேன். நீ ஒரு கிரிஞ்சு. அப்பாடி அப்படின்னு ஹீரோக்கு ஹார்ட் அட்டாக்கே வந்த மாதிரி இருக்குது. நீ கிரிஞ்சுன்னு சொல்ல. ஹீரோ கொஞ்சம் மெதுவாவது சொல்லு. பின்னாடி அவங்க நம்மளை பார்த்துட்டு இருக்காங்க. சரிவா, நம்ம தனியாக ப்ராக்டிஸ் பண்ணலாம். அதுக்கு நீ இப்படி ஒரு இடத்துலையே கூட்டிகிட்டு வருவேன். வேறு எந்த இடமுமே எனக்கு கிடைக்கலையே. கிராஜுவேஷன் முடிஞ்சக்கிட்டு அந்த படம் வரும்னு சொன்னீங்களா? அப்போ நம்ம 2 பேரும் ஒட்டுக்க அந்த படத்துக்கு போகலாம். நிஜமாவா? கண்டிப்பாக போகலாம். ப்ராமிஸ். நிஜமாவா? கண்டிப்பாக அப்படின்னு சொல்ல. ப்ராக்டிஸ் பண்ணல, எனக்கு இதே போதும். அன்னைக்கு அந்த ஸ்மைலில் நான் விட்டு விழுந்தேன் அப்படின்னு ஹீரோ யோசிக்கிறான். ஹீரோ அடுத்த டிவி பாட்டு இருக்கும்போது இந்த டிவி ஷோவை கண்டிப்பாக வருவான்னு தெரியும். ஆனால் இதில் இவ டிஃப்ரெண்ட்டாக இருக்காளே.
இங்கே இருக்க ஒவ்வொருத்தர்கிட்டையும் கொஷின் கேட்டு ஆன்சர் சொல்கிறாங்க. இதான் அந்த டிவி ஷோவா? இவர்கிட்டயே ஏதாவது கேள்வி கேளுங்கடா, ஏன்டா கேட்க மாட்டேங்கிறீங்க? சரி யாமாடா என்னைக்குமே அது மாதிரி தான், அவளை சொல்லி பிரச்சனை இல்லை. ஆனால் யாமாடா அதில் கஷ்டப்பட்டு நடிக்கிற மாதிரி தெரியுது. ஆனால் அவளை யோசிச்சு நான் ஏன் வெக்கப்படுறேன் தெரியலையே. நேற்று நைட் அந்த டிவி ஷோ எப்படி வேற லெவலில் இருந்துச்சா? ஆமாம், இங்கே பாரு அவரோட ஆட்டோகிராஃப், பொய் சொல்லாத அப்படின்னு. இந்த இடத்துல இந்த எபிசோடு முடியுது. ஓகே கைஸ், எல்லாரும் வீடியோ நல்லா என்ஜாய் பண்ணியிருப்பீங்கன்னு நினைக்கிறேன். கண்டிப்பாக நெக்ஸ்ட் வீடியோ கண்டிப்பாக வரும், கவலைப்படாதீங்க. அதே மாதிரி ப்ரோ கோல்டன் டைம் கண்டிப்பாக போடுறேன், அது ஒரு நல்ல அனிமி தான். ஈவன் நான் பார்த்துருக்கேன், செகண்ட் டைம் பார்த்துட்டு போடுறேன். ஓகே கைஸ், வீடியோ என்ஜாய் பண்ணிங்கன்னா மறக்காமல் லைக்கை போடுங்க. கமெண்ட் செக்ஷன் எம்டியாகவே இருக்குது, கமெண்ட் போட்டு விடுங்கப்பா.